சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டுதாரர்கள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் அவர்களுடைய பெயர் நீக்கப்படும். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இகேஒய்சி செய்யாத பயனாளர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட உள்ளன. ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் கேஒய்சி சரிபார்ப்பும் அவசியம். அனைத்து பொது விநியோக திட்ட விற்பனையாளர்களுக்கும் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இகேஒய்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் கார்டில் நடைபெறும் மோசடிகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பொது விநியோக திட்ட விண்ணப்பதாரர்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அனைத்து பயனாளர்களுக்கும் இகேஒய்சி செய்து தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் கேஒய்சியை கட்டாயமாக செய்து கொள்ளுமாறு அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எந்த காரணத்திற்காகவும் மாநிலத்திற்கு வெளியே உள்ள ரேஷன் கார்டுதாரர்கள் யூனியன் பிரதேசம், குஜராத், இமாச்சல பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, ஒரிசா, புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் தவிர அவர்களின் கேஒய்சி ஆதார் சரிபார்ப்பை அந்த மாநிலத்தில் உள்ள அவர்களுக்கு அருகில் உள்ள பொது விநியோக முறை விற்பனையாளரிடம் சென்று செய்து கொள்ளலாம். உரிய நேரத்தில் இகேஒய்சி சரிபார்ப்பு செய்யாத பயனாளர்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகும். அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். இகேஒய்சி செய்து கொள்ளாத பயனாளியின் பெயர் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்படும். ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இகேஒய்சி சரிபார்ப்பு செய்ய அனைத்து பொது விநியோக திட்ட விற்பனையாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏராளமான ரேஷன் கார்டுகளின் இகேஒய்சி சரிபார்ப்பு இன்னும் செய்யப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் வாங்கும் பயனாளிகள் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த விதிமுறை கட்டாயமாக்கப்படவில்லை. எனினும் ரேஷன் கார்டு பயனாளிகள் அனைவரும் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டியது அவசியம். எனவே ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் கேஒய்சி சரிபார்ப்பை செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து பெற முடியாது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.